ஆனால் அவள் என்ன ஆனாலே தெரியல. ஆனால் இவள் இன்றும் பேசப்படுகிறாள். சொல்லுங்க, என் மரணம் கூட மகிமையாக இருக்கும், என் வாழ்க்கை மரணமாக இருக்கும். என் முடிவு என்ன தெரியுமா? வேதனையை தரும், கண்ணீரை தரும். வேதனையை தரும், கண்ணீரை தரும். அதாவது தேவனுடைய நித்திய நியாய தீர்ப்பை அறியக்கூடாதபடி செய்யும். தமிழ் புரியல என்ன? இது வல்லமையா தெரியுது பாரு. உன்னை பெத்த அம்மா சொல்கிறேன், நான் துரோகம் பண்ணுவானா? உங்களுக்கு துரோகம் பண்ணுவானா? என் தங்கச்சி துரோகம் பண்ணுவானா? நான் அண்ணன் இல்லை, உன் அண்ணி இல்லை, நான் துரோகம் பண்ணுவானா? எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு? மனதுருகி அழுது, நீ இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை, உன்னால தான் சொல்கிற. இது கல்யாணம் பண்ணிக்க, அந்த பொண்ணை பண்ணிக்க, அந்த பையனை பண்ணிக்க, நல்லா ஹோன்னு இருப்பேன், ஓன்னு இருக்க மாட்டேன், ஓன்னு அழுவேன். கவனி எல்லாரும், கடைசி முடிவு கவனி எல்லாரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். அதை முந்தினது போடுங்க. முந்தினது உலகத்தின் ஆலோசனை, உலகத்தின் கவர்ச்சி கண்ணீரை தரும், கண்ணீரை தரும். முந்தி கண்ணீரை தரும், வேதனையை தரும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய தூரப்படுத்திடும். உங்களுக்கு தெரியுமா? சொன்ன அந்த அம்மா பரலோகம் போயிடும். சொன்ன அந்த அம்மா நீ தானே பண்ணணும், அவனுக்கு என்ன? புரியுதா? யார் பேச்சும் கேட்காதீங்க, இவர் பேச்சு மட்டும் கேளுங்க. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு அதில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரியாக இருக்கும், ஆனால் அதை போடுங்க. சரியாக இருக்கும், உனக்கு சரியாய் தோன்றுகிற ஒன்று சொல்லுங்க. இப்போ நீங்கள் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அவனை கேட்டால் அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்லுவீங்க. பாஸ்டர், நான் வீட்டில் சும்மா இல்லை பாஸ்டர், பைபிள் வாஸ்து ஜெபம் பண்ணிக்கின்னு உங்கள் பிரசங்கத்தை ஆன்லைன்லேயே கேட்குறேன் பாஸ்டர். ஆனால் தேவன் சொல்கிறாரு சரியாக இருக்கும். அது போடுறீங்களா? சரியாக இருக்கும், ஆனால் சரியல்ல. புரியுதா உங்களுக்கு? சரியாக இருக்கும், ஆனால் எனக்கு சரியாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு சரியாக இருக்குது, ஆனால் அவருக்கு ஜெபம் பண்ணலாமா? செம்மையானவனுடைய கூடாரம், துன்மார்க்கரின் வீடு. எப்படி பார்க்குறான் மேலேருந்து? நான் 8 அடுக்கு மாடியிலே எப்படி பார்க்குறான் கூடாரத்தை? ஆமாம், ஜெபம் பண்ணுறாரு.